அனைவருக்கும் வணக்கம். சிகாஸ் பிரிண்டை வந்து பிடிஎஃப் ஃபார்மேட் எடுக்கிறதுக்குரிய ஆப்ஷன் பார்த்தோம் ஏற்கனவே வீடியோவில். இந்த வீடியோவில் பிரிண்டிங் ஆப்ஷன், அதாவது மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு பிடிஎஃப் என்ற ஆப்ஷன் இல்லாதாக்கள் எப்படி அதை பிரிண்டர்ஸ் டைப் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எனேபிள், இந்த ஆப்ஷன் இருக்குது. மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு பிடிஎஃப் என்ற ஆப்ஷன் இருக்குது, சரியானே. அதை எப்படி இல்லைன்னு சொன்னால் எப்படி எடுக்கணும்னு பார்ப்போம். அது நீங்கள் இதில் டைப் பண்ணுங்கள், விண்டோஸ் ஃபீச்சர்ஸ் டைப் பண்ண மேலே காட்டும் டர்ன் ஆஃப் ஃப்ரீ ஆப்ஷன் காட்டும். இதை நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இதில் மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டூ இதில் வந்து டிக் கொண்டு இருக்கிறபடியே எனக்கு எனேபிள் காட்டுது, இல்லைண்டா டிசபிளாக காட்டும். இப்போ பாருங்க, இது டிசபிளாக மாறும். நான் டிசபிள் பண்ணுறதை காட்டுறேன், நீங்கள் எனேபிள் பண்ணுறதை செய்ய வேணும். ஓகே, திரும்ப நீங்கள் பிரிண்டர் டிவைஸை பார்த்தீங்கன்னா அல்லது பிரிண்டர் அண்ட் ஸ்கின்னரை பார்த்தீங்கன்னா அதில் டிசபிள் ஆகிருக்கு. ஓகே, அதே வழியில் போயிட்டு எனேபிள் பண்ணி கொள்ளலாம். ஓகே, திரும்ப எனேபிள் ஆகிடும். இந்த முறையை தவிர வேறு 2 முறைகளில் செய்யலாம். இது ஒர்க் பண்ணும் பெரும்பாலும். அப்படி இல்லாதாக்கள் கண்டெக்ட் பண்ணுங்க, அடுத்த முறையை பார்ப்போம். ஓகே, இப்போ இதில் மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு பிடிஎஃப் ஆப்ஷன் வந்திருக்கு. இதை நீங்கள் என்ன செய்ய வேணும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் காட்டும். இதை டிஃபால்ட்டுக்கு மாற்றுங்க. இப்போ டிஃபால்ட் ஆயிரும். இனி சிகாஸில் போய் பிரிண்ட் எடுத்தீங்கன்னு சொன்னால் பிடிஎஃப்க்கு நேரடியாக பிரிண்ட் ஆகும். சரி, ஓகே, தேங்க்யூ.